வாழ்க்கையில இருந்த பொருளாதார பிரச்சனை காரணமாக எங்க வீட்டுக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் வாக்குவாதங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சது. எங்களுக்குள்ளாக இருந்த விரக்தியினால நாங்க அதிகமா சண்டை போட ஆரம்பிச்சோம். ஏன்னா அந்த நேரம் எங்களுக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லாம போயிடுச்சு. என்னுடைய கணவருக்கு அநேக நண்பர்கள் இருந்தாங்க. எனக்குள்ளாக இப்படிப்பட்ட யோசனை இருந்தது. என்னுடைய கணவர் தான் எங்களுடைய வீட்டுல ஒரே ஆண். அவர் மட்டும்தான் போராடுறார் எங்களுடைய எல்லாவற்றையும் சரிப்படுத்துவதற்கு, எங்களுக்காக கொடுப்பதற்கு. எங்களுடைய குழந்தைகள் சில விஷயங்கள் அவங்க கேட்கும் பொழுதோ, அவங்களுடைய தேவைகள் வரும்பொழுதோ அதை சரிப்படுத்துவதற்கு நாங்க இருவருமே அதிகமா போராடுற நபரா இருந்தோம். என் பண வாழ்க்கை ரொம்ப மோசமா இருந்தது. எனக்கு சரியான வேலை இல்லை. சில நேரம் வந்து ஒரு நாளைக்கு வேலை, ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் வேலை, ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் வேலை. வர பணம் பார்த்தீங்கன்னா வெறும் சாப்பாட்டுக்கு தான் பத்தும். எதுவும் வாங்கணும்னா முடியாது. சில நேரம் மனைவி ஏதாவது கேட்பாங்க, என்னால் வாங்கி தர முடியாது. நாங்கள் காத்துட்டு இருக்கணும் யாராவது வந்து ஏதாவது செய்யறதுக்கோ இல்லை திரும்ப ஏதாவது வேலை கிடைக்கிறதுக்காக. இப்படிதான் எங்க வாழ்க்கை வந்து போயிட்டு இருந்தது. சில நேரம் எங்களுடைய குழந்தைகள் ஏதாவது பொருட்கள் கேட்கும் பொழுதோ, அவங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் அவங்க கேட்கும் பொழுதோ, நாங்க அதிகமா கடினப்பட்டு உழைக்க ஆரம்பிச்சோம். ஏன்னா எங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாவற்றையும் நாங்க தான் கொடுக்கணும். எனக்கு அது மிகவும் வலிக்கக்கூடியதா இருந்தது எனக்குள்ளாக. ஏன்னா எங்களுடைய குழந்தைகள் சில விஷயங்கள் அவங்களுக்கு தேவையானதை கேட்கிறாங்க, அதை கொடுக்க கூட நாங்க அதிகமா போராடிட்டு இருக்கோம். என்னுடைய திருமண வாழ்க்கைக்குள்ளாக எனக்கு மன அழுத்தமானது இருந்தது. என்னுடைய கணவரை நான் அதிகமா வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு கல்யாணம் ஆகி சில காலத்துல இது மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சது. காரணம், என்னுடைய கணவர் என்னுடைய குழந்தையை பார்த்துக்கிறார், இவர் எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட யோசனைகள் எனக்குள்ளாக இல்லாம ஒரு விரக்தியும் ஒரு மன அழுத்தமும் எனக்குள்ளாக உண்டாக ஆரம்பிச்சது. எனக்குள்ளாக சில யோசனைகள் இருந்தது. எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும், எப்போவாவது இந்த வீட்டை விட்டு நடந்து எங்கேயாவது தூரமா போயிடணும் அப்படின்னு எனக்குள்ளாக யோசனை இருந்துட்டே இருந்தது. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, பணம் இல்லை, வருமானம் கிடையாது. என் மனைவி வந்து வீட்டை விட்டு போகிற நிலைமை இல்லை, என் கூட சண்டை போடுற நிலைமை எல்லாமே எதுக்காகனா, அவங்க ஏதாவது வேணும்னா வாங்க முடியாது. வீட்டில் எதுவுமே இருக்காது சாப்பிட்றதுக்கு. ஏன்னா பண வாழ்க்கை சரியில்லாம இருந்தது. என் கணவருடைய சகோதரி அவங்க ஆலயத்தை குறித்து என்னிடத்துல சொன்னாங்க. என் ஆலயத்துக்கு வரும்படி அவங்க அழைத்தாங்க. என்னுடைய கணவரோடு என்னால் ஆலயத்துக்கு போக முடியல. ஏன்னா நாங்க வித்தியாசமான ஒரு பின்னலையை சார்ந்த நபராக இருந்தோம். என்னுடைய கணவர் எப்பவுமே சொல்லுவார், நம்ம இதுல மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. எனவே என்னால எந்த இடத்துக்கும் போக முடியல. என் கணவருடைய சகோதரி ஆலயத்துடைய காரியங்களை குறித்து எனக்கு சொன்னாங்க. ஆலயத்துல என்னால உதவி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றத அவங்க எனக்கு உறுதியா சொன்னாங்க. ஒரு நாள் நானும் என்னுடைய கணவருடைய சகோதரியுமே அவருக்கு தெரிந்தது போலவே அவரிடத்துல சொல்லிட்டு நான் ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சேன். ஒரு நாள் புதன்கிழமை கூட்டத்துக்கு நான் ஆலயத்துக்கு போனேன். நான் ஆலயத்துக்குள்ள தேவனுடைய பிரசனத்தை உணர்ந்தேன். நான் அந்த இடத்துல கொஞ்சம் சௌகரியமா உணர்ந்தேன். நான் ஆலயத்துக்கு போகிறேன் ஏன்னா என் வாழ்க்கையில முழுமையான ஒரு மாற்றம் தேவை. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எனக்கான மாற்றம் தேவையா இருந்தது. என்னுடைய திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, என்னுடைய பொருளாதார வாழ்க்கை, என்னுடைய குடும்ப வாழ்க்கை எல்லாவற்றிலுமே எனக்கு உதவிகள் தேவைப்பட்டது. எனவே ஒரு நாள் நான் தீர்மானம் எடுத்தேன், இந்த ஆலயத்துக்கு நான் தொடர்ந்து போக போறேன். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நான் தொடர்ந்து ஆலயத்துல இருக்க போறேன். பிற்பாடு என்னுடைய கணவரும் ஒத்துக்கிட்டார் அவர் ஆலயத்துக்கு வரும்படி. ஆனா அவர் ஆலயத்துக்கு வரும்பொழுது என்ன வெட்கப்படுத்தும்படி சரியாக துணி உடுத்த மாட்டார். அவருடைய தலைமுடி எல்லாம் வந்து அவர் கலைச்சிட்டு வருவார். அவர் நினைச்சாரு நான் வந்து வெட்கப்படுவேன், அதனால ஆலயத்துக்கு போறதை நான் நிறுத்திடுவேன். அவள் அன்று ஆலயத்துக்கு செல்ல தீர்மானித்திருந்த முழு நேரம் நான் அவளோடு சண்டை போட்டுக் கொண்டிருந்தேன். நான் அழுக்கு துணி எடுத்து வாரம் முழுவதும் வேலை செய்ய வைத்திருந்த அழுக்கு துணி எடுத்து நான் போட்டுக்கொண்டேன். நான் நினைத்தேன், இந்த துணியை நான் போடும்போது அவள் ஆலயத்துக்கு செல்ல மாட்டார் என்று. ஆனால் அவள் வாகனத்தை பிடித்து ஆலயத்துக்கு சென்றால் நானும் அவளோடு கூட சென்றேன். ஆனால் ஆலயத்தில் கூட்டம் முழுவதும் போதக பிரசங்கிக்கும் பொழுது நான் அவளோடு சண்டையிட்டுக் கொண்டே இருந்தேன். வழிபாடு முழுவதிலும் வீட்டுக்கு வந்த பிற்பாடும் கூட அவளோடு கூட நான் அந்த வாரம் முழுவதும் சண்டையிட்டேன். காரணம், அவள் ஆலயத்துக்கு செல்வதனால் வீட்டில் நான் பாட்டில்களை உடைப்பேன். இப்படி நான் சண்டை போடுவேன் அவள் ஆலயத்துக்கு செல்வதனால். பிற்பாடு போதகர் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்தார். அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார், நீங்க எப்படி விசுவாசத்தை அதிகமா பயன்படுத்தணும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு. ஆலயத்துடைய விஷயங்கள்லாம் அதிகமா நாங்க கத்துக்க ஆரம்பிச்சோம். பிற்பாடு நாங்க அதுக்கு அதிகமா கவனம் கொடுக்க ஆரம்பிச்சோம். நாங்க எந்த நாள் கவனம் கொடுக்க ஆரம்பிச்சோமோ அந்த நாள் துவங்கி நாங்க பார்க்க ஆரம்பிச்சோம் வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக வருகிற பிரச்சனைகளை நாங்க வித்தியாசமா சந்திக்க ஆரம்பிச்சோம். நாங்க ஆலயத்துல பார்க்க ஆரம்பிச்சோம். மக்கள் அவங்களுடைய சாட்சியை பதிவிட ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய பொருளாதார வாழ்க்கை, அவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி மாற துவங்கியதுன்னு அவங்க தொடர்ந்து சாட்சிகளை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நாங்கள் ஞானஸ்நானம் எடுக்க தொடங்கினோம். பிற்பாடு குடியை நிறுத்தினோம், புகைப்பிடிப்பதை நிறுத்தினோம். தொடர் சங்கிலி ஜெபங்களிலே தொடர்ந்து கலந்து கொள்ள ஆரம்பித்தோம். தொடர்ந்து அதன் மூலமாக ஆலயத்துக்கு சென்று தொடர் சங்கிலி ஜெபத்து மூலம் கற்றுக்கொண்டோம். திருமண வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படுவதை பார்த்தோம். இனிமேல் எங்களுக்குள்ளே சண்டைகள் இல்லை. நாங்கள் அப்படியே ஒரு ஒப்பந்தம் பண்ணி கொண்டோம். நாங்கள் சண்டை போடுவதில்லை, வாக்குவாதத்தில் ஈடுபடுவதில்லை. பிரச்சனை வந்தால் எப்படி ஒருத்தரோடு ஒருத்தர் பேசி சரிபடுத்திக் கொள்வது சுமூகமா. எங்களுக்கு இப்போது சமாதானம் உண்டு. இப்போ என்னுடைய குடும்பத்தார் மாற்றப்பட்டிருக்காங்க. நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கோம். எங்களுடைய திருமண வாழ்க்கை இப்போ ஆசீர்வாதமா இருக்கு. இப்போ நாங்க இருவருமே ஒற்றுமையா இருக்கோம். என்னுடைய குழந்தைகள் இந்த நேரம் சந்தோஷமா இருக்காங்க. இப்போ நாங்க அனைவருமே தேவனுக்கு ஊழியம் செய்யறோம். நானும் என்னுடைய கணவரும் தேவனுக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். என்னுடைய குழந்தைகள் தேவனுடைய பிரசனத்துக்குள்ளாக இருக்காங்க. தேவன் என் குடும்பத்தை ஆஸ்வதிச்சிருக்கார். அதே போல தேவன் என்னுடைய பொருளாதார தேவைகளிலும் என்னை ஆஸ்வதிச்சிருக்கார். முன்பு ஏதாவது வாங்கணும்னு சொல்லும் போது எங்க இடத்துல பணம் இருக்காது, அதுக்கான வசதி இருக்காது. ஆனால் இப்பொழுது
தேவன் எங்களுக்கு பண வாழ்க்கை ஆஸ்வதிச்சிருக்கார். எனக்கு ஒரு சொந்த வியாபாரம் கூட தேவன் கொடுத்திருக்கார். இன்னொரு வியாபாரத்தை நான் தொடங்கி இருக்கிறேன். தேவன் இன்னொன்னு கொடுத்து என்ன ஆஸ்வதிச்சிருக்கார். 2 வாகனங்கள் நான் வாங்கியிருக்கிறேன். என் குடும்பம் முழுவதும் தங்க எனக்கு ஒரு சரியான வீடு இல்லை. அது மிக சிறிய வீடாக இருந்தது. என் விசுவாசத்தை உபயோகப்படுத்தினேன். அதன் மூலமா என் குடும்பத்துக்காய் கர்த்தரை உனக்கு ஒரு வீடு வாங்கும்படி என்னை ஆசீர்வதிச்சார். தேவனின் பண வாழ்க்கை ஆசீர்வதிச்சிருக்கார். எந்த பணத்தட்டுப்பாடோ குறைவோ இல்லை. எதெல்லாம் நாங்கள் விரும்புகிறோமோ அதை எல்லாவற்றையும் வாங்கக்கூடிய நிலைமை தேவன் கொடுத்திருக்கிறார். இப்போ என்னுடைய குடும்பத்தார் முழுமையாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ எங்களுடைய வாழ்க்கையில் எதுவெல்லாம் எங்களுக்கு முன்பாக தேவையா இருந்ததோ இது எல்லாமே இப்போ முழுமையாக்கப்பட்டிருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய ஆவி எங்களுக்குள்ளாக இருக்கு. நானும் என்னுடைய கணவரும் ஆலயத்துல துணையாளரா இருக்கோம். என்னுடைய குழந்தைகள் ஆலயத்தினுடைய குழுக்கள்ல இருக்காங்க. நாங்க அனைவருமே ஆலயத்துக்குள்ளாக சுறுசுறுப்பா இருப்போம். நாங்க இந்த நேரம் உதவி செய்யறோம் மக்களை தேவனிடத்துல கொண்டு வருவதற்காக. யாரெல்லாம் எங்களை போல கடினமான சூழ்நிலைகள் இல்லை எங்களை விட மோசமா கடந்து போறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்க இந்த இடத்துல எங்களுடைய தீர்மானத்தை எடுத்திருக்கோம். நாங்க தொடர்ந்து எங்களுடைய சிறந்த முயற்சி எடுக்கிறோம். தேவன் மக்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதை மக்கள் இடத்துல கொண்டு சேர்ப்பதற்காக. எல்லோருக்கும் மீண்டும் மாலை வணக்கம். நீங்கள் சற்று முன்பு பார்த்த இந்த மிக வல்லமையான வாழ்க்கை மாற்றத்தின் சாட்சி, குடும்ப மாற்றத்தினுடைய சாட்சி, திருமண வாழ்க்கையினுடைய சாட்சி. ஆம், இது தேவனுடைய வல்லமையால் மட்டுமே சாத்தியம். மக்கள், மனுஷனால் எது முடியாததோ, மனுஷனுக்கு எது சவாலோ, தேவனால் அது கூடும் என்ற வசனம் சொல்லுகிறது. நீங்கள் யார் இப்படியான ஒரு நிலைமை உங்க வீட்டுல, உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையிலேயே, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பறந்து சென்று கொண்டிருந்தால் உடனே எங்களை தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் விரும்பினால் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கும்படியாய், மேலும் நேரடியாய் நீங்கள் எங்களை வந்து சந்திக்க விரும்பினால் இந்த விசுவாசத்தின் ஜபத்தை பெற்றுக்கொள்ளும்படி சற்று முன்பு சரியாய் மாலை 7 மணிக்கு வல்லமையான மாபெரும் விடுதலையின் கூட்டம் நடந்து முடிந்தது. அநேகர் அசுத்தத்தின் பிடியிலிருந்து கட்டவிழ்க்கப்பட்டார்கள். நீங்கள் சற்று முன்பு கேட்ட சாட்சி பிரகாரமாய் குறிப்பாக 10 ஆவிக்குரிய அடையாளங்களால் பாதிக்கப்பட்டிருந்த மக்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். நண்பர்களே, இந்த நேரம் நான் உங்களை வரவேற்கிறேன். பரிசுத்த ஆவி தாமி ஒருத்தர் வாழ்க்கைக்குள் வருகிற தருணம். அதாவது முதலாவது இருள் ஒருவர் வாழ்க்கை விட்டு வெளியேறுகிறது. பிற்பாடு பரிசுத்த ஆவி அந்த நபர் வாழ்க்கைக்குள் செயல்படுகிறார். அப்படி அவர் வரும்போது அந்த வாழ்க்கை உள்ளும் புறமும் ஒரே மாதிரி இருப்பது சாத்தியமே இல்லை. உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் மாற்றம் சாத்தியம். இதோ நீங்கள் பார்க்கும்படியாய் பரிசுத்தாவின் வல்லமையினுடைய சாட்சி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே உங்கள் மேல் தேவனுடைய விடுதலையை அறிக்கை செய்ய போகிறோம். என் பேரு டெனிசோ பெட்ரோ. நான் 3 தடவை தற்கொலைக்கு முயற்சி எடுத்திருக்கேன். 12 வயதுல மன அழுத்தத்துக்கு பாதிப்புள்ளான. நான் தனிமையை உணர்வேன். என்னை யாருக்குமே பிடிக்கலன்னு நினைப்பேன். எனக்குள்ளாக பலவிதமான போராட்டங்களை, பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தேன். நான் பள்ளிக்கூடத்தை கடந்து போகும்போது, பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அங்க இருக்கிற பசங்க என்னை கிண்டல் செய்வாங்க, கேலி செய்வாங்க, என் கூட சண்டையிடுவாங்க, பிரச்சனை ஏற்படுத்துவாங்க, என்னை எப்பொழுதும் கேலி செய்வாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் வீட்டுக்கு வந்த பிற்பாடு ரொம்பவும் அழுவேன். நான் வீட்டுக்குள்ள என்னை பூட்டி வச்சுப்பேன். நான் எப்போதும் நினைப்பேன், என் அப்பாவுக்கு என்ன பிடிக்கல, நீ மறிச்சிடு, நீ செத்துரு, நீ எதுக்கு இருக்க அப்படின்னு எனக்குள்ள ஒரு சத்தம் கேட்டுட்டு இருக்கும். பிசாசு எப்பொழுதும் எனக்கு இந்த எண்ணத்தை கொடுத்து கொண்டே இருப்பான். இந்த எண்ணங்கள் எனக்குள்ள வந்துகிட்டே இருந்ததுனால கத்தி எடுத்து என்ன நான் கொலை பண்ணிக்கணும், என்ன நான் மறிச்சுக்கணும்னு நினைச்சிருக்கேன். அதனால 3 தடவை நான் கத்தி எடுத்து அதுக்காக முயற்சியும் எடுத்திருக்கேன். நான் எப்பொழுதும் சோகமா இருப்பேன், எப்பொழுதும் கஷ்டத்தை உணர்ந்து கொண்டிருப்பேன், இறந்துடணும்னு எனக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கும். ஆனா நான் எப்போ ஒரு வித்தியாசமான விஷயத்த செய்ய ஆரம்பிச்சேனோ, தேவன் என் இடத்துல சொன்னார், இல்ல, உனக்கான ஒரு திட்டம் தேவன் வைத்திருக்காருன்னு. என்னுடைய சகோதரி என்னை விவைஜிக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. நான் விவைஜிக்கு வரும்பொழுது இங்க எனக்கு உதவி செய்ய நபர்கள் இருக்காங்கிறத பார்த்தேன். பள்ளிக்கூடத்துல இருந்த மாதிரி கிடையாது. விவைஜில எனக்கு எப்பொழுதும் என் மேல அக்கறையை செலுத்துறவங்க, உதவி செய்யறவங்க, என்னை அக்கறையா பாத்துக்கிறவங்க, அன்பு செய்யறவங்களா நான் பார்த்தேன். நான் தண்ணீர்ல ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட பிற்பாடு பரிசுத்த ஆவியானவரை குறித்து அதிகமா தெரிந்து கொண்டேன். பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் சந்தோஷம், சமாதானம், இச்சை அடக்கம் எல்லாவற்றையும் தரக்கூடியவரா இருக்காரு. அதனாலதான் எனக்கு பரிசுத்த ஆவியானவருடைய கனிகள் தேவையா இருந்தது. அந்த தருணத்துல தானியல் உபவாசமானது இருந்தது. நான் தானியல் உபவாசத்துல முழுமையா கலந்துக்கிட்டேன். நான் என்னுடைய பைபிளை படிக்க ஆரம்பிச்சேன், பிரேயர் பண்ணேன், ஃபாஸ்டிங் இருந்தேன் பரிசுத்த ஆவியானவருக்காக. இந்த தானியல் உபவாசத்திலையும் தானியல் உபவாசத்தின் முடிவிலையும் நான் ஆலயத்துக்கு போகும்பொழுது நான் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை ஆலயத்துல பெற்றுக்கொண்டேன்.
எனக்குள்ளாக சமாதானத்தை பெற்றுக்கொண்ட, சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட, முழுமையான விடுதலை பெற்றுக்கொண்ட. இனிமேலும் நான் அதே நபரா இல்ல, நான் முற்றிலுமா மாறுபட்ட நபரா இருக்கேன். இனிமேலும் எனக்கு தற்கொலை எண்ணம் கிடையாது. நான் சோகமா இல்ல, தனிமை உணர்வுல இல்ல, இனிமேலும் பொய் சொல்றவளா இல்ல. இப்ப என்னுடைய நோக்கமானது மற்றவங்களுக்கு உதவி செய்யறது. நான் என்ன கடந்து போனனோ மற்றவங்க அதை கடந்து போறாங்க, அவங்களுக்கு உதவி செய்யறது தான் என்னோட நோக்கமா இருக்கு. உங்களுக்கு நான் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை குறித்து சொல்றதும் உங்களுக்கு உதவி செய்யறதுதான் என்னுடைய நோக்கமா இருக்கு. நான் விடுதலை ஆகிறேன்னா உங்களாலையும் விடுதலை ஆக முடியும். நேற்று நாம் பேசிக் கொண்டிருந்ததை போல இந்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 19ஆம் தேதி நம்முடைய மாபெரும் விசேஷமான கூட்டம் காலை 9:30 மணி. ஆனால் மதியம் 3 மணி அளவிலே ஒரு விசேஷமான ஒரு சிறப்பு நிகழ்வு நடைபெற போகிறது. அதாவது லவ் வாக் என்கிற அந்த அன்பின் நடை என்கிற ஒரு சிறப்பு தருணம் தம்பதியருக்கும் இன்னும் திருமணம் ஆகாதவர்களுக்கும், மேலும் விதவைகளும் கூட வயதானவர்களும் கூட தங்கள் குடும்பத்தோடு வந்து கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு நோக்கமாக இருக்கிறது. இதை பற்றிய விளக்கங்களுக்கோ விவரங்களுக்கோ கண்டிப்பாய் தயங்க வேண்டாம், உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் எங்களுடைய சிறப்பு விருந்தினர். இந்த காரியம் நாம் செய்தது சில வருடங்களுக்கு முன்பாய், அதாவது கடைசியாய் செய்த அன்பின் நடை, அதை குறித்த ஒரு சிறு வீடியோ தொகுப்பை நீங்க பார்க்கும்படி விரும்புகிறேன். அருமையான ஒரு நேரமாய், உற்சாகமான ஒரு தருணமாய், அநேகர் தங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிற ஒரு அனுபவமா இருந்தது. சாட்சிகள் அநேகருடைய திருமணம் புதுப்பிக்கப்பட்டது. அநேகர் எதிர்காலத்தை பற்றிய வாலிபர்கள், இளம் பெண்கள் ஒரு தெளிவை பெற்றுக் கொண்டார். நான் நம்புகிறேன் கண்டிப்பா இந்த அன்பின் நடை இந்த தடவை 2024 உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமா இருக்கும் என்று. இந்த வீடியோ கவனிக்கலாம். தொடர்ந்து அடுத்த சாட்சியில நாம் முன்னோக்கி செல்ல போகிறோம். அற்புதமான ஒரு தருணமாய், அருமையான ஒரு நேரமாய் இருந்ததை நீங்களே பார்த்தீர்கள். நான் கண்டிப்பாய் சொல்ல வேண்டியதில்லை. இப்போது நான் எப்போ கலந்து கொள்ளலாம், எப்படி செய்யலாம், உங்களுக்கு நிச்சயமாய் உற்சாகமானது நிச்சயமாய் ஏற்பட்டிருக்கிறது. எனவேதான் எங்களை தொடர்பு கொள்ளும்படி நான் உங்களை வரவேற்கிறேன். நண்பர்களே, இதோ தேவனுடைய ஆவி தாமி ஒருத்தர் வாழ்க்கைக்குள் வருகிற தருணம் நடைபெறுவது என்ன அற்புதமான சாட்சி கவனிங்கள். நாம் தொடர்ந்து நிகழ்ச்சியில முன்னோக்கி செல்லலாம். கற்பனை செய்து பாருங்கள், நீங்க திருமணம் ஆகின 3 மாசத்துல கண்டுபிடிக்கிறீங்க நீங்க சேர்ந்து வாழறதுக்கே கொஞ்ச நாள் தான் இருக்குன்னு சொல்லி. இதுதான் என்னுடைய வழக்கா இருந்தது. சின்ன வயசுல இருந்தே ஆண்டவராகி இயேசுவை பத்தி தெரிந்து கொள்ற சலுகை எனக்கு இருந்தது. என்னுடைய அப்பா அம்மாவின் மூலியமாக இயேசுவை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு இருந்தது. யூனிவர்சல் ஆலயத்துல நான் இயேசுவை சந்தித்தேன். நான் சிறிய வயசுலேயே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். 14 வயசுலேயே அவர் மிகப்பெரிய வித்தியாசத்தை என் வாழ்க்கையில ஏற்படுத்தி இருந்தார். ஏன்னா அவர் மூலியமாக நான் சரியான தீர்மானங்களை என் வாழ்க்கையில எடுத்தேன். நான் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல கிராஜுவேஷன் முடிச்சிருக்கேன். எல்லாமே எனக்கு சரியான விதத்துல போயிட்டு இருந்தது. நான் வேலை செய்ய ஆரம்பிச்சேன். என்னுடைய சொந்த ஃபிளாட்டை நான் வாங்கினேன். அதற்கு பிற்பாடு விசுவாசத்தினாலே என்னுடைய கணவரை நான் கண்டுபிடிச்சேன். அவரோட நான் சந்தித்தலை ஏற்படுத்தினேன். 2 வருஷமாக நாங்கள் சந்தித்தல்ல இருந்தோம். அதுக்கு பிற்பாடு எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சது. நாங்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டோம். எல்லாமே ரொம்ப அருமையாக போயிட்டு இருந்தது. எங்களுடைய ஹனிமூன் ரொம்பவே அருமையாக இருந்தது. உண்மையாகவே எல்லாமே சரியா போயிட்டு இருந்தது. 3 மாசத்துக்கு பிற்பாடு நான் குளிச்சுட்டு இருக்கும் பொழுது என்னுடைய கருத்துக்கு கீழே என்னுடைய நெஞ்சின் பக்கத்துல ஒரு கொப்பளமானது நான் உணர்ந்தேன். நான் இதை என் கணவர்கிட்ட சொன்னேன். அவர் சொன்னார் நம்ம டாக்டரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. டாக்டர் கிட்ட நாங்கள் அப்பாயின்மெண்ட்டும் வாங்கிட்டோம். அப்போ டாக்டரை போய் சந்தித்தோம். அவர் சில டெஸ்ட் எடுக்கும்படி எழுதி கொடுத்தார். நாங்கள் போய் டெஸ்ட் எடுத்துட்டு வந்தோம். அப்போ டயக்னாஸ்டிக் ரிசல்ட் வந்தது, எனக்கு மார்பக புற்றுநோய் இருக்குன்னு சொல்லி. அந்த இடத்துல தான் என்னுடைய போர் துவங்க ஆரம்பிச்சது. இது ஏற்றுக்கொள்ளவே ரொம்ப கடினமா இருந்தது. ஏன்னா எனக்கு இப்பதான் திருமணம் ஆகுச்சு. எங்களுக்கு திருமணமான 3 மாசத்துல என்னுடைய கணவர் இதை சந்திக்கிறத நான் விரும்பல. எங்களுடைய வாழ்க்கைக்காக நாங்க அநேக திட்டங்களை போட்டு வைத்திருந்தோம். ஆனா அவருக்கு தெரிய வந்தது, அவர் இந்த திட்டத்தெல்லாம் போட்டா ஒரு வியாதி உள்ள மனைவியை வச்சுட்டு. என்னுடைய கணவர்கிட்ட நான் சொன்னேன், எனக்கு மார்பக புற்றுநோய் இருக்குன்னு சொல்லும் பொழுது அவருடைய பதில், நம்ம சேர்ந்து போராடலாம். டாக்டர் என்கிட்ட சொல்லியிருந்தார், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுடைய சிகிச்சை ஆரம்பிக்கணும்னு. நான் ஏற்கனவே என்னுடைய நெஞ்சின் பகுதியில் என்னுடைய ரத்தத்திலையும் அது கலக்க ஆரம்பிச்சிருச்சு. எனவே என்னுடைய சிகிச்சை ரொம்ப சீக்கிரமாகவே தூங்க வேண்டியதாக இருந்தது. இந்த சூழ்நிலையில் நான் கடந்து போகும்பொழுது ரொம்பவே மோசமாக இருந்தது. கடினமான நாட்களை நான் கடந்து போனேன். இந்த நேரம் வரும்பொழுது தான் நான் எடை குறைய ஆரம்பித்தேன். என்னுடைய தலை முடிகளை இழக்க ஆரம்பித்தேன். சுத்தமாக என்னால் வேற எந்த வேலையும் செய்ய முடியாமல் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சூழ்நிலைகள் மோசமாயிட்டே இருக்கும்போது நான் மருத்துவர் பார்த்து கேட்டேன், இந்த மாதிரி வியாதி வந்தவங்க குணமாகிருக்காங்களான்னு சொல்லி. ஆனால் மருத்துவர் சொன்னார், சில பேர் மட்டுமே, ஆனால் நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படி. இயல்பாகவே மனுஷங்க நம்ம எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருப்போம் இதனுடைய முடிவு எப்படி இருக்குன்னு சொல்லி. உடனே நான் கூகுளில் டைப் பண்ண ஆரம்பித்தேன்,
இந்த வியாதி வந்தா எப்படியாக முடிவு இருக்கும். ஆனா அதனுடைய ரிசல்ட் எல்லாமே இந்த விதமான மார்பக புற்றுநோய்க்கு எந்த வித சிகிச்சையும் மருந்தும் இல்லைன்னு தான் இருந்தது. இந்த பதில்களை பார்க்கும்போது நான் ரொம்பவே கவலை அடைந்தேன். இந்த மாதிரி சூழ்நிலை நான் கடந்து போயிட்டு இருக்கும்போது அன்றைக்கு நான் பார்க்க வேண்டிய ப்ரோக்ராம் கொஞ்சம் சீக்கிரத்துல துவங்க இருந்தது. அப்போ ப்ரோக்ராம் ஆரம்பிச்ச உடனே அங்க இருக்க போதகர் பேசியிருந்தார், நீங்க யாரு உங்களுக்கான பதிலை கூகுள்ல தேடி பார்த்துட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு பதில் இல்லாம இருக்கலாம், ஆனா ஏதாவது விஷயம் இருக்குமா அது தேவனால செய்ய முடியாதது அப்படின்ற கேள்வியை கேட்டார். இந்த வார்த்தைகள் நான் கேட்கும்பொழுது அப்படியே தேவன் என்னை நோக்கி பேசுறது போல இருந்தது. அந்த நேரம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஒரு மருத்துவர் சொல்றதோ இல்ல வேற மருத்துவர் சொல்ற வார்த்தையோ நான் எனக்குள்ளாக எடுத்துக்காம தேவனுடைய வார்த்தையின் மூலியமா என்னை பலப்படுத்த ஆரம்பிச்சேன். இதற்கு பிற்பாடுதான் என்னுடைய குணமாக்குதல் துவங்க ஆரம்பிச்சது. சிறிது நாள்லயே டாக்டர் கண்டுபிடிச்சார், சிகிச்சை மூலியமாகவே உங்களுக்குள்ளாக இருந்த கொப்பளம் எல்லாமே நீங்கிருச்சு. இந்த கடினமான சூழ்நிலை நான் கடந்து செல்லும் பொழுது ஒரு போட்டோவானது நான் எடுத்திருந்தேன். இந்த போட்டோல நீங்க பார்க்குற இந்த சிரிப்பு, இந்த சந்தோஷம், இந்த சமாதானம் தான் அந்த முழு சிகிச்சையிலுமே எனக்குள்ளாக இருந்தது. தேவன் தாமே இந்த பலத்தையும் இந்த சமாதானத்தையும் எனக்காக கொடுத்தார். ஏன்னா எனக்கு தெரியும் நான் எல்லாத்தையுமே சந்திப்பேன், இருந்தாலும் ஜெயித்து வருவேன். ஏன்னா எல்லா பகுதியிலுமே தேவன் என் கூட இருந்தார். நான் முழு பலத்தோட பீடத்து மேல ஏறினேன். நான் தேவனிடத்துல கேட்டேன், தேவனே என்னை இதுல இருந்து முழுமையா சுத்தமாக்குன உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக. எப்படி நான் தேவனை மகிமைப்படுத்த முடியும் ஒரு நபர் வியாதியோடு? நான் தேவனிடத்துல கேட்டேன், தேவனே என்னை சுத்தமாக்குங்க, எங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதா இருக்கட்டும். எனக்குள்ளாக இருந்த உறுதி இருந்தது, தேவன் ஏற்கனவே என்னை குணப்படுத்திட்டார். அதற்கு பிற்பாடு டாக்டர் என்கிட்ட கேட்டிருந்தார், இன்னும் சில டெஸ்ட் எடுக்கணும், உங்களுடைய உடம்புல எப்படி எல்லாம் சரியா நடக்குதான்னு பாக்குறதுக்காக. அந்த எல்லா டெஸ்ட்டும் எடுத்த பிற்பாடு எல்லாத்தினுடைய ரிசல்ட்லயும் வந்தது, என்னுடைய மார்புக்குள்ளாக இனிமேலும் எந்த கொப்பளமும் இல்லை, என்னுடைய ரத்தத்திற்குள்ளாகவும் எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. என்னுடைய முழு உடம்பையே பரிசோதித்து பார்த்து எந்த இடத்துலையுமே அந்த புற்றுநோய் தென்படலைன்னு சொன்னாங்க. இந்த புற்றுநோய் என்னுடைய ரத்தத்துல கலந்திருந்ததுனால மருத்துவருக்கு நிறைய சந்தேகம் இருந்தது இது குணமானதுல. எனவே என்னுடைய எலும்புகளிலும் என்னுடைய லங்ஸ்லையும் அவர் செக் பண்ணியிருந்தார். முழுமையா செக் பண்ணார், தேவனுக்கு மகிமை, எதுவுமே தென்படல. எனக்கு நிறைய டெஸ்ட் எடுத்தாங்க, என்னுடைய எலும்புலையும் சரி என்னுடைய முழு உடம்புலையுமே சரி. இந்த டெஸ்ட் ரிசல்ட் எல்லாத்தையுமே டாக்டர் என்கிட்ட வந்து கொடுத்தாரு. என்கிட்ட சொன்னார், உங்களுடைய உடம்புல இனிமேல் எதுவுமே இல்லை, எல்லாமே நிறுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிற்பாடு தேவனுக்கு மகிமை, என்னுடைய தலைமுடிகள்லாம் வளர ஆரம்பிச்சது. டாக்டர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, உங்களுடைய தலைமுடி முன்னாடி போல இனிமேல் வளராது, அப்படியே வளர்ந்தாலும் ரொம்ப மெலிசாவும் வெள்ளை முடி தான் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க எப்படி சொன்னாங்களோ அதற்கு எதிர்மறையா எல்லாமே நடந்தது. எனவே என்னுடைய வாழ்க்கையில எதெல்லாம் தவறா நடக்கும்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்களோ எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்கல. என்னுடைய முடி பார்த்தீங்கன்னா முன்னாடி விட நீளமா இருக்கு, அடர்த்தியா இருக்கு. என்னுடைய வியாதியை குறித்து அந்த மருத்துவர் என்னெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்களோ அது எல்லாமே தலைகீழா நடந்தது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வேலையை என்னுடைய வாழ்க்கையில செய்திருந்தார். இன்னைக்கு நான் முழுமையா சுத்தமாக்கப்பட்டிருக்கேன். எங்களுடைய திருமண வாழ்க்கை நாங்க சந்தோஷமா அனுபவிக்கிறோம். இப்பவும் எங்களுடைய ஹனிமூன் தொடர்ந்துட்டே இருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி தான் நாங்க நியூயார்க் போயிருந்தோம் எங்களுடைய ஹனிமூனுக்காக. முன்னாடி இருந்ததை பார்க்கலும் இது மிகவும் சந்தோஷமா இருந்தது. இது எல்லாமே தேவனுடைய செயலா இருக்கு. தேவன் தாமே அவருடைய வேலையை எங்க வாழ்க்கையில செய்தார். எங்களுக்குள்ளாக ஒற்றுமை இன்னும் பலமா இருக்கு. இந்த எல்லா கடினமான சூழ்நிலை நாங்க ஒன்னா சந்திச்சதுனால நாங்க இன்னுமே ஒற்றுமையா இருக்கோம். ஒருத்தர் மேல ஒருத்தர் இன்னும் அன்பை காட்டுறோம். எங்களுக்குள்ளாக இருக்க உறவு முறை, பேச்சுவார்த்தை எல்லாமே சந்தோஷமா முன்னாடி விட பலமா இருக்கு. நான் தேவனுக்கு நன்றி சொல்றேன், பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே அவர் என்னை கீழே விடல. நான் கடந்து போனது எல்லாமே நடந்துச்சு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்காகவும் தேவனுடைய மகிமைக்காகவும். அன்று ஜோஷியுடைய பக்கத்துல நின்று கொண்டு வாழ்க்கையிலே தேவனுடைய கிரியையை பார்ப்பது ஒரு சலுகை. எங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய திருமணத்தினுடைய 3 மாத காலத்திலேயே ஒரு வியாதி இருப்பதாக அவள் உடம்பிலே கண்டறியப்பட்டது. சமயம் அவள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டாள். கண்டிப்பா ஒரு மனைவியை உணர்ச்சி வசப்படாதிருப்பது கூடாத காரியம் இல்லையா? பரிசுத்தாவினுடைய வல்லமை இல்லாவிட்டால் கண்டிப்பா அந்த பிரச்சனையை நாங்க ஜெயிச்சிருக்க முடியாது. பரிசுத்தாவித உண்மையை எங்களை ஒன்றிணைத்தார். இந்த போரை நாங்க எதிர்கொள்ள எங்களை பலப்படுத்தினார். இந்த அற்புதமானது எங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா நடந்திருக்காது. எங்களுடைய சொந்த பலத்தினால் நிச்சயமா இல்லை.
எல்லாமே பரிசுத்தாவின் தான் வருது, எல்லாம் அவரிடத்திலிருந்து தான் வருது. பரிசுத்தாவினுடைய வழிகாட்டுதல் இல்லாம, பீடம் இல்லாம இன்னைக்கு நான் உயிரோட வாழ்ந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் என்னை மீண்டுமாக உயிர் தழ வைத்தார். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் எங்களுடைய புது ஃபிளாட்டை நாங்க வாங்கணும், தேவனுடைய கணத்திற்காக. இந்த ஊரடங்கு நாட்களிலும் சரி, தேவன் எங்களை ஒரு பொழுதும் கீழே விடல. அதற்கு பிற்பாடு கூட நாங்க வேற இடத்துக்கு போயிருந்தோம் எங்களுடைய ஹனிமூனுக்காக. ஆனா இது எதுவுமே ஒப்பிடப்பட முடியாது பரிசுத்தாவிக்கு முன்பாக. நீங்கள் எங்களோடு இணைய விரும்பினால் இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய விசேஷமான கூட்டம் காலை 9:30 மணி. நிச்சயமா 9:30 மணி கூட்டத்தை தொடர்ந்து நாம் சொல்லியதை போல லவ் வாக் அதனுடைய கூட்டத்தை நடத்த போகிறோம். நீங்கள் எங்கிருந்தாலும் சென்னையின் எந்த பகுதியிலே நீங்க வரவேற்கப்படுறீங்க. ஒருவேளை தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்திலோ எந்த இடத்திலோ இருந்தால் தயார்படுத்துங்கள். ஏனென்றால் இது எல்லா நேரம் நடைபெறுகிற ஒரு நிகழ்வு அல்ல, விசேஷமான ஒரு தருணம். நான் சொல்ல வேண்டுமானால் உங்கள் திருமண வாழ்க்கைக்கும் எதிர்காலத்துக்கும் நீங்கள் செய்கிற ஒரு பெரிய முதலீடு. நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர். நண்பர்களே, நாம் இந்த நேரத்தில் ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய கரம் உங்களை தொடும்படி, உங்கள் குடும்பத்தை தொடும்படி உங்களுடைய தண்ணீர் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த சாட்சியை கேட்கிற தருணம் உங்கள் வாழ்க்கையை ஒருமுகப்படுத்துங்கள். இப்படிப்பட்ட மாற்றம் என் வாழ்க்கையிலே சாத்தியமா என்ற ஒரு ஆச்சரியத்தோட நீங்கள் இருந்தால், அல்லது அதிர்ச்சியினால் உறைந்து போயிருந்தால், நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை மாறுவது கண்டிப்பாய் 100% சாத்தியம். தேவனால் கூடாதது எதுவும் இல்லை. சாட்சி கவனிங்கள். தொடர்ந்து ஜெபத்திலே முன்னோக்கி செல்லலாம். ஏறத்தாழ 16 வருஷமா என்னுடைய திருமண பிரச்சனையினால ஏற்பட்ட காயங்களினால நான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். என்னுடைய கணவர் பல பெண்களோட தவறான உறவுல இருந்தாரு. நான் கர்ப்பம் தரிக்கிற வரைக்கும் இத குறித்து எனக்கு எந்த விஷயமும் தெரியாது. இதுக்கு நான் என்ன செய்யறதுன்னு கூட எனக்கு தெரியல. ஒரு நாள் ராத்திரி நான் தீர்மானிச்சேன், இனிமேலும் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நான் வாழவே கூடாது. அதனால நான் ஒரு டானிக் மருந்து எடுத்தேன். அத முழு பாட்டிலும் நான் குடிச்சிட்டேன். டானிக் மருந்தை நான் குடிச்சதுனால நான் பாதிப்படைய ஆரம்பிச்சேன். அதனால நான் ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் செய்யப்பட்டிருந்தேன். ஒரு நாள் ஒரு ராத்திரி. ஆனா அந்த இடத்துல மன அழுத்தம் இன்னமும் இருந்தது. குழந்தையை பெற்றுக்கொள்ளும் போது கூட அதே விஷயம்தான். சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில மோசமாயிட்டே இருந்தது. மோசம் எல்லாத்துலயும் மோசமாயிட்டு இருந்தது. என்னுடைய வாழ்க்கை மிகவும் மோசமா போயிட்டு இருந்தது. என் கணவர் தொடர்பு வைத்து கொண்டிருந்த அந்த பெண்ணை குறித்து நான் தெரிஞ்சு கொண்டேன். அவங்க செய்வினை வைக்கிறவங்க கிட்ட போயிருக்காங்க. அந்த தருணத்துல என்னுடைய முடி பயங்கரமா கொட்ட ஆரம்பிச்சது. என் கைகளுக்குள்ள ஏதோ கெட்டு போன மாதிரியான ஒரு உணர்வு இருந்தது. இரவுல என்னால தூங்க முடியாது. அவங்க என்ன படுக்கையில எட்டி உதைப்பாங்க. சில நேரத்துல வண்டி ஓட்டும் போது என்னுடைய கால்கள்லாம் பயங்கரமா வலிக்கும். அது சில நேரத்துல நாற்றம் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா என்னால ராத்திரியில சரியா தூங்கவே முடியாது. என் வீட்டுல பிள்ளைய வச்சு பூட்டிட்டு நான் வெளியே போய் என் கணவரை ஒரு நாள் முழுதும் ராத்திரி முழுவதும் தேடுவேன். அவர் பகல் ஆவற வரைக்கும் வீட்டுக்கு வரமாட்டாரு. அதனால நான் தூங்கவே மாட்டேன், சாப்பிட மாட்டேன். எதுலயுமே நான் சரியா பார்த்து கொள்ளல. ஒரு நாள் நான் வீட்டுல இருந்தேன். அந்த நாள் யூனிவர்சலோட டிவி ப்ரோக்ராம நான் பார்த்தேன். மேலும் நான் அதுல கேட்டிருந்தேன், மன அழுத்தம் வேற என்ன பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்ய முடியும்னு அங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. நான் அங்க தண்ணி வச்சேன். அதன் பிற்பாடு நான் அந்த தண்ணியை குடித்த பிற்பாடு நான் வித்தியாசத்தை பார்த்தேன் எனக்குள்ள. இதுதான் என்னுடைய கவனத்தை ஈர்த்தது நான் ஆலயத்துக்கு வரணும்னு. ஏன்னா நான் நல்ல விதமா உணர ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு நாளும் பலவிதமான உணர்வுகளை கடந்து போயிட்டு இருந்த எனக்கு இது வித்தியாசமா இருந்தது. நான் அதனால ஆலயத்துக்கு வரணும்னு தீர்மானிச்சேன். அதன் பிற்பாடு நான் ஒரு பொழுதும் பின்வாங்கல. நான் தொடர் சங்கிலி ஜெபத்துல கலந்து கொண்டேன். ஒரே நாள் ராத்திரியில நான் மன அழுத்தத்துல இருந்து விடுதலை ஆகல. நான் ஒவ்வொரு நாளும் தொடர் சங்கிலி ஜெபம் செய்ய ஆரம்பிச்சேன். புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமை தெரப்பி ஆஃப் லவ்ல எல்லாம் கலந்து கொண்டேன். சில மக்கள் என்கிட்ட சொன்னாங்க, நீ ஆலயத்துக்கு வர்றதுனால உன் நேரத்தை தான் வீணடிக்கிற. ஆனா நான் எதை பத்தியும் கவலைப்படல. நான் ஆலயத்துக்கு வந்துட்டு இருந்தேன், தொடர்ந்து வந்துட்டு இருந்தேன். ஏன்னா இந்த சந்தோஷம் என்னை விட்டு போகவே கூடாது, என் வாழ்க்கையில நிரந்தரமா இருக்கணும்னு நான் தீர்மானிச்சிருந்தேன். அந்த தருணத்துல தானியல் உபவாசமானது வந்தது. அந்த நாள் துவங்கி இந்த நாள் வரைக்கும் நான் சந்தோஷமா உணர்றேன். இனிமேலும் நான் மன அழுத்தத்துக்குரியவளா இல்ல. தற்கொலை செஞ்சு கொள்ள விரும்பல. இப்போ நான் சந்தோஷமா இருக்கேன். என்னுடைய பிள்ளைகளை நான் பார்த்து கொள்றேன்.
இன்னைக்கு எனக்குள்ளாக முற்காலத்துல ஏற்பட்ட காயத்திலிருந்து நான் குணமாக்குதலை பெற்றுக்கொண்டேன். இனிமேலும் எனக்கு தற்கொலை எண்ணமானது இல்ல. நான் வித்தியாசமான நபரா இருக்கேன். நான் சந்தோஷமா இருக்கேன். பிரச்சனை தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கும். ஆனா நாம தேவனை அறிஞ்சவங்களா இருக்கோம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவங்களா இருக்கோம்னா நாம எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடியவங்களா இருப்போம். என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கு. நான் 23 வயதுல கர்ப்பம் தரித்து பெண் பிள்ளைய பெற்றேன்ல. இன்னைக்கு அவ நல்ல படிப்பு படிச்சிருக்கா. 10 சப்ஜெக்ட்ல நல்ல மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் மூலமா டாக்ஸஸ் யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நானும் என்னுடைய 2 மகளும் ஆசீர்வாதமா சந்தோஷமா இருக்கோம். இனிமேலும் எனக்கு மன அழுத்தம் இல்ல. நீங்க யார் என்னுடைய சாட்சியை கேட்டுட்டு இருக்கீங்களோ, நான் உங்களுக்கு அறிவுரை சொல்ல விரும்புறேன். ஆலயத்துக்கு வாங்க. உங்களுக்கான உதவி இங்க இருக்கு. நீங்க மன அழுத்தத்துல இருந்து விடுதலை பெறலாம். நீங்க உங்களை மறிச்சுக்கிறதுக்கு எந்த முயற்சியும் எடுத்துக்க வேண்டாம். தற்கொலை செஞ்சு கொள்ள வேண்டாம். இது எதையுமே நீங்க செய்ய வேண்டாம். உங்களை விடுதலையாக்கக்கூடிய தேவன் ஒருத்தர் இருக்காரு. நீங்க அவரை தெரிஞ்சுக்கும் பொழுது நீங்க விடுதலையாக்கப்படுவீங்க. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். சர்வ உங்களை குடும்பத்தை ஆசிர்வதிச்சிருக்கார். நாளை இரவு மீண்டும் இந்த வாரத்தின் கடைசி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை சென்று வாருங்கள். தேவன் அனைவரை ஆஸ்வதிப்பாராக.